மதுக்கடை விஷயத்துல வரும்போது அது ஒரு 50% பெறாத அந்த மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் மூடாம வச்சிருக்கோம்னு. எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது, எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்ச அனுமதி அறியலா, எல்லாரையும் கொண்டுகிட்டே வரேன். என்னது என்னதை சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த, உலகத்தை பார்க்கறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி? ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மது பிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மது, நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடலை, வாக்கு செலுத்தலை அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது இருக்கு. வேணா நான் போட்டு காட்டுறேன். அதிகமாக இளம் உதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது இருக்கு. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். நீ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தினவங்க தானே. காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து அங்கீகரிக்குது ஒரு அரசு. அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு நாட்டை பாதுகாக்க எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல, ஒரு மாலை பொறுத்தலை. ஏன் யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது? ஏன்? எதனால? 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறி போயிரும்ன்றான். நமக்கு மாறி போயிருச்சு. ஒவ்வொரு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து வரலாறு தான். வரலாறு ஒன்று தான் அவன் மரபணுவை புதுப்பிக்கும். நான் யாருங்கிறத மறந்து போனதுனால நான் யாரு, என் மரபணு என்ன? சரணடைஞ்சிருந்தா இந்த உயிரோடு இருந்து ஆண்டிருக்கலாம். என் பாட்டை மருது வண்டி போடா, சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சத்திரண்டான்னு தூக்கில் தொங்கினான். தீரன் சின்ன மேலே கப்பம் கட்டிட்டு ஆளுன்னா எவனாட்டால எவன்டா உரிமை தெரிந்து தூக்கில் தொங்கினான். என் பாட்டன் சேதுபதி 1 ரூபா உங்க ஒப்புக்கு ஒரு சல்லி காசு கப்பம் கட்டிட்டு நாட்டால் உன்னை விடுதலை செய்யறேன்னா செயல இருந்து செத்தாலும் 1 பைசா கட்ட மாட்டேன்னு, ஒரு செல்லா காசை கூட கட்ட மாட்டேன்னு செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவனா நான்? சொல்லுங்க.